அவரை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும் தேவன் விரும்புகிறார் இல்லையா? அப்போ அதிலிருந்து நம்ம சத்தியத்தை படிச்சுக்கிட்டு, நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு, அது கீழே தான் எல்லாம் இயங்கிக் கொண்டு இருக்கிறன்றது. நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு தலைமை இருக்கு. எல்லாருக்கும் மேல இயேசுக்கு மேல ஒரு தலைமை இருக்கு. அதான் அவர் சொல்ல வர்றது. நான் எல்லாம் பெற்றிருந்தாலும், எல்லாம் அதிகாரம் இருந்தாலும், நான் என் தலைமை கீழே தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாம் உரிமை இருக்கு. சுயமா செயல்பட முடியும். இருந்தாலும் என் தலைமை என்ன சொல்லுகிறதோ, என் பிதா சொல்கிறத நான் செய்வேன்றதை நம்ம அதில் படிச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ எதுக்கு வந்த இந்த உலகத்தில்ன்றதை அவர் ரொம்ப அழகாக சொல்கிறத பார்க்குறோம். அதுபோல் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது. அதில் தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம என்ன பேசணும், என்ன செயல்படணும், எதுக்கு அந்த உலகத்தில் நம்ம அனுப்பியிருக்காருன்றதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை நம்ம முழுமையாக செய்து முடித்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். அதுக்கு தான் நம்ம வேதத்தை படிக்க வருகிறோம். இந்த வேலையெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கண்களை மூடி, அது இன்றைக்கும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டாம்ப்பா. நான் கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உமக்காய் இந்த உலகத்தில் நான் வாழணும்ப்பா. முடிய நாம மகிமைப்படத்தக்கதா ஆண்டவரே, என்னாலே நீர் உயர்த்தப்படும்படியா என் வாழ்க்கையில் நான் பேசும் வார்த்தை ஆண்டவரே, நான் சிந்திக்கும் சிந்தை செயல் எல்லாமே உம்முடைய ஆண்டவரே மகிமை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும்ப்பா. என்னோட நீங்கள் பேசுங்க. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. நல்ல தகப்பனே, நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, உருவாக்க மாற்றல் இருக்கிறது, இருளை வெளிச்சமாக்குற பவர் இருக்கிறது, நன்மைகளை தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற ஆற்றல் இருக்கிறது. இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை உருமாற்றக்கூடியதாக இருக்கிறதப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முதல் ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறது தான். அதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் சபையில் ரொம்ப முக்கியமான நேரம் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படும் பொழுது எனக்கு என்ன என்றதை நம்ம ஒரு கேள்வியாக வைத்து, இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்னோட பேச போகிறார்ன்றது அந்த ஒரு கேள்வியோடு அந்த வரும்போது தான் தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்க முடியும் இல்லையா? இல்லைன்னா அந்த ஒரு சத்தம் நம்ம கேட்க முடியாது. அதுதான் உங்கள் செவியை திறந்து கொடுக்கறது. அந்த ஒரு மனநிலை தான் நம்ம செவியை திறந்து வைத்திருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வரும்போது இன்றைக்கு இந்த வரை என்னோட என்ன பேசணும், நீ சபை கூடி வரும் பொழுதெல்லாம் நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் வந்துடணும். நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்ம யார் என்று சொல்லுகிறார் என்பதை 2 குறிப்பிட்ட வசனத்தில் காட்டுகிறார். ஒன்று, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்னு பார்த்தோம். 2வது சொல்றார், பக்கத்திலே அடுத்த வசனத்தை சொல்றார், நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது. வெளிச்சம்னா என்ன, எப்படி மாற முடியும்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் என்னை பின்பற்றி, நல்லா கவனிக்கணும், நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஒளியா இருக்கிறேன். இயேசு மாத்திரம் தான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ மக்களை வழி நடத்தக்கூடிய பெரும் தலைவர்கள், அப்புறம் தேவனுடைய அந்த அவதாரம் என்று சொல்லி இப்படி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வந்திருக்கிறாங்க. அவங்களால சில நன்மைகளாக நடந்திருக்கு, சில காரியங்கள் தத்துவங்கள்லாம் சொல்லி போயிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒளியாய் வந்தவர் ஒருவர் மாத்திரம் தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம். சொன்னா இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஒளியா இருக்கிற என்னை பின்பற்றுகிறவன். இங்கதான் முக்கியமானது, என்னை பின்பற்றுகிறவன். ரொம்ப கவனமாக பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ நம்ம வெளிச்சமா மாறணும்னா நம்ம அவரை பின்பற்றுகிற, அவர் முன்பாக போகிறார், அவர் அடிச்சுடைகளை நம்ம அப்படியே கண்ண மூடிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். கேள்வி கேட்க அவசியம் இல்லை. ஒரு சிறந்தவர், ஒரு ஞானி, அற்புதமானவர், சகலத்தை அறிந்தவர், சகலத்தையும் செய்யக்கூடியவர், அவர் நமக்கு முன்னாடி பாதை காட்ட முன்னாடி போறாருன்னா நம்ம கேள்வி கேட்க ஒன்றுமில்லை இல்லையா? நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கையின் பாத்திரர், நம்மை புரிந்து கொண்டவர், நம்மை அறிந்து கொண்டவர், நம்முடைய சூழ்நிலை, நம்ம போகிற எல்லாமே நம்ம அவருக்கு 100% நமக்கு தெரியாது. நமக்கு சில காரியங்கள் நம்ம ஒன்று நினைப்போம், வேற ஒன்று நடக்கும், அப்போ தான் தெரியும் நம்ம நினைச்சது தப்பு, நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். நம்மையே நான் சொல்கிறேன், நம்மை பற்றியே நமக்கு 100% தெரியாது. ஆனால் நம்மை பற்றி 100% தேவன் மாத்திரம் அறிந்திருக்கிறார். அப்போ நம்மை பற்றி அறிந்தவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்றால் கண்ணை மூடிட்டு போக வேண்டியதான், கேள்வி கேட்க அவசியம் இல்லை. தெய்வ வசனங்களே கீழ்ப்படினுமா வானமான்ற கேள்வி இல்லை. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீ எங்கே கடலில் குதிக்க சொன்னாலும் குதிக்கிறேன், அது நன்மைக்காக தான் இருக்கும். அப்போ நீங்கள் எது சொன்னாலும் 100% என்னுடைய நன்மைக்காக தான் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யோசிக்க மாட்டீங்க. கர்த்தர் பேசும்போது ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் அதை செய்ய இன்று முதல் நான் கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறேன், அதுதான் நம்ம ஒரு நல்ல தெய்வ பிள்ளைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், சரி இந்த வசனம் எங்கே சொல்லுகிறாருன்னா, இப்போ வாசித்தல, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த வசனம் சொல்வதற்கு முன்பாக ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே இந்த ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சரி, என்ன நடக்குது? 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதில் 8ஆம் அதிகாரம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல், உங்களிலே பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு, மனச்சாட்சினாலே அவங்களுக்குள்ளவே மனசாட்சியே அவங்களை கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயில் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உனக்கு தண்டனை கொடுக்கலையாமா? அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, அந்த சம்பவம் நடந்த அடுத்த செகண்ட், அடுத்த நிமிடம் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூட்டம் வந்துச்சுல, அந்த கூட்டம் இருட்டில் வாழ்கிற கூட்டம். தாங்கள் ஒரு பாவி என்றதை மறந்துட்டு இன்னொருத்தர் பாவின்னு குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை கையங்குளமாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல அங்கே ஏசு இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஏசுகிட்ட இருக்கணும்ன்ட்டு அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வரல, அவள் கையங்குளமாக பிடிப்பட்டா. உடனே ஏசு அங்கே இருக்கிறாரு. உடனே ஏசுகிட்ட கொண்டு போயிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். அப்போ குற்றம் சாட்டப்பட்டவளை கொண்டு போய் இவரை கிட்ட போய் சொன்னால் இவரை குற்றப்படுத்துறதுக்கு
குற்றம் சாட்டப்பட்டவளை வந்து கொண்டு போய் நிறுத்தி இவர் சொல்கிறத வச்சு இவரை குற்றம் சாட்டலான்னு கொண்டு போகிறாங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் குற்றவாளின்றார். அவங்க மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, அவங்க எல்லாருமே இந்த ஒரு ஸ்திரியை பார்த்தாங்க. ஆண்டவர் எல்லாரையும் சேர்த்து பார்க்குறார். அது ஆண்டோடைய பார்வை பாருங்க. இந்த மனுக்குலத்தையே ஒரு மனிதனாக பார்க்கிறார். நம்ம பிரித்து பார்க்குறது தான் பிரச்சனை. நம்ம தேவனுடைய பார்வைக்கு வந்துட்டேன்னா, அதான் சொன்னார், உன்னை நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ. அதெல்லாம் என்ன அர்த்தம்? நீ தான் அவன். அந்த மனுக்குலமே ஒருவனையில உண்டாக்கப்பட்ட அந்த மனுக்குலத்தையும் ஒரு மனுஷனாய் பார்க்கிறார் ஆண்டவர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நீ வேற இனம், நீ வேற அந்தஸ்து, நீ வேற ஜாதி, நீ இப்படின்னு பிரித்து பார்க்குறோம் இல்லையா? அன்று சொல்லி எல்லாரையும் ஒருத்தனை தான் நான் பார்க்குறேன். எல்லாரையும், எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இந்த உலகமே என்ன பண்ணுறது? பாவத்தில் இருட்டுக்குள்ளே இருக்கிறது. இவங்கெல்லாம் இருட்டுக்குள்ளே இருக்கு. அதான் சொல்கிறாரு, இவங்களை என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் ஒரு ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டு ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்லணும், நான் அந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இப்போ வந்த கூட்டம்லாம் இருட்டில் இருக்குது. தாங்க இருட்டில் இருக்கிறான்னு தெரியாமல் போய் இன்னொருத்தர் இருட்டில் இருக்கிறவங்கள பார்த்து அவன் இருட்டில் இருக்கிறான், அவன் பாவம் செஞ்சிடறான், அவன் தப்பு செஞ்சிடறாங்க. நீயும் தப்பு தான் இருக்கிற, நீயும் தவறான வாழ்க்கை தான் செய்கிற. அப்போ இந்த உலகமே நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கிறது என்பதை புரியாமல் ஒருத்தர் குற்றம் சொன்னா, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ சரியில்லை, அவன் சரியில்லை. அம்மா, எப்போ ஒருத்தனை சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ நீ இருட்டுக்குள்ளே இருக்கிற. அதான் சொல்கிறாரு, திரும்பி பார்த்து ஜனங்களை பார்த்து, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்ன ஒருத்தன் பின்பற்றினா அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ ஜீவ ஒளி எங்கே கிடைக்குதுன்னா, இயேசுவை பின்பற்றும் பொழுதுதான் இந்த உலகத்துக்கு அவன் வெளிச்சமாய் மாற முடியும். வெளிச்சமாய், ஆமாம், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியே தான் தேவன் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? இந்த உலகம் இருட்டில் இருக்குது. நம்ம வெளிச்சமாக மாறலன்னா இருட்டில் இருக்கிற ஜனங்களை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம்? அவங்க இருட்டுக்குள்ளே இருந்து இருட்டுக்குள்ளே இருக்கிறவனை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, ஒருவரை தாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் செய்கிறேன்னு தெரியல. ஆனால் முழுவதுமாக இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. உலகமும் பொல்லாங்கண்ணுக்குள்ளே கிடக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறான். அவன் அன்பில் இருக்கிறான், நீதியில் இருக்கிறான், உண்மையில் இருக்கிறான், பரிசுத்தத்தில் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், அவன் வெளிச்சத்தில் இருக்கிறான். அப்போ நாம் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வெளிச்சமாக மாறணும்னா அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது தான். அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது தான். அப்போ ஒரு வார்த்தைக்கு செவி கூடாமல் நீ வெளிச்சமாக மாறவும் முடியாது, வெளிச்சமாக மாறவும் முடியாது. பாருங்க, சமீபத்தில் ஒரு மனிதனோட, ஒரு வாலிபனோட ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அவரோடு பேசின ஃபோனில். அவருடைய பிரச்சனை, ஒரு பெரிய சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இன்னொரு சபைக்கு போகிறார். இந்த 2 பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும், பெரிய சபை பாஸ்டர்ஸ். ஒரு சபையில் போய் ஒரு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்று நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுற, அந்நிய பாஷை பேசிட்டு சந்தோஷமான விஷயந்தான். அது மாத்திரம் இல்லை, அவருக்குள்ளே ஒரு பிசாசின் கிரிகள் இருக்கிறது. ஐயா, நான் அங்கே போகிறேன், ஐயா, இந்த கூட்டத்துக்கு போகிறேன், அந்த கூட்டத்துக்கு போகிறேன், இதை பத்தாத பல கூட்டத்துக்கு போகிறாரு. அங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு, இங்கே போய் ஜெபம் பண்ணால் நான் விழுந்துடுறேன்யா, நான் விழுந்துடுறேன். மறுபடியும் அந்த பிசாசின் கிரிகளை என்னை தொடர்பு கொள்ளுது, என்னை அட்டாக் பண்ணுது, நான் எல்லாம் பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையா அப்படின்னாரு. நான் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி அவருக்கு சொல்லி, நான் சில வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது இதே போல் நிலைமை தான் ஒரு வாலிபன் இருந்தான். இன்றைக்கி அவர் தேவ மனிதனாக செயல்பட்டு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு வாலிபன் தான். அவரும் அபிஷேகப்பட்டவர், அந்நிய பாஷை பேசுகிறவர், அவருடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் தேவனுக்காய் வாழ்கிற ஒரு நல்ல மனிதன் தான். அவர் சபையிலே படுத்து சபையிலே ஊழியம் செய்கிற மனிதன். அவருடைய வாழ்க்கையில் இதே மாதிரி பிசாசு தொல்லை தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் தினந்தோறும் பிசாசு அமுக்குது. இது என்ன பண்ணுறது புரியல. என்ன, நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோம், ஆண்டவருக்காக தானே வாழுறோம், எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம். நம்ம இப்படி இருந்து இந்த பிசாசு என்னை விட மாட்டேங்குது, தினந்தோறும் தொல்லைப்படுது அப்படின்ட்டு அவரும் பல ஊழியக்காரர்கிட்ட கேட்டு அவங்கவுங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. உபவாசம் பண்ணுங்க, நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, பாவ அறிக்கை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எல்லாம் கேட்டு கூட அது ஒன்றும் போனாமல் தெரியல. கடைசியாக ஒரு மனிதன் போனார். அவர் சொன்னார், வசனத்தை எடுத்து காட்டினார். உனக்கு ஒன்று தெரியுமாப்பா, பிசாசனுடைய தலையை இயேசு நசுக்கிட்டார். இயேசு பிசாசனுடைய கிரிகளை அழிக்க முடியாது உலகத்துக்கு வந்தார்.
பிசாசுடைய வல்லமையை அதிகாரத்தை உரிந்து தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். பிசாசுக்கு உன் மேலே அதிகாரம் இல்லை, அவன் மேலே தான் உனக்கு அதிகாரம் இருக்குது. உனக்கு தெரியுமாண்ணா? அப்போ தான் ஒரு வெளிச்சம் வந்தது. அப்போ தான் ஒரு தைரியம் வந்தது. இப்போ நம்ம ஏமாந்து போய் பயந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சரி இன்னைக்கு வரட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த சத்தியத்தை விளங்கிட உடனே பாருங்கள் பிசாசு உசாரிட்டான். அன்னிலேருந்து வரவே இல்லை கிட்டவே. அந்த வெளிச்சம் வந்தோனும் வெளிச்சத்துக்குள்ளே பிசாசு வர முடியாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதருக்கு வெளிச்சம் கொடுக்குது. அந்த வெளிச்சம் அவனுக்கு பிடிக்காது. வெளிச்சம் சத்தியம் அவனுக்கு பிடிக்காது. பொய்யை நம்புறவங்கள பிசாசு ஆட்கொள்ளுவான் சீக்கிரம். சத்தியத்தை நம்புறவங்களுக்கு சத்தியம் உள்ளே இருக்கிறோம் அவங்க உள்ளே வர முடியாது. வெளிச்சம் விரும்பாதவன், இருட்டு, அந்தகாரம், இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறவன். அப்போ இதை நான் சொல்லிட்டேன். நான் உனக்கு சொன்னேன், அப்பா உனக்குள்ள ஒரு அசுத்த கிரிகளை பிசாசையும் நீயே ஓட்டலாம்பா. எந்த பாஸ்டர்கிட்ட போய் எங்கேயும் அலைய தேவையில்லை. அவங்க வந்து சொல்கிறாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் ஆகும். ஏசு யாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணலை. பா நான் இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு வா, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறேன், இப்படியும் இந்த ஒரு வாரம் வா, 3 வாரம் வந்துன்னா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகணும். ஏசு எங்கேயும் சொல்லலை. இப்போ இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஒன்று சொன்னேன், இதே தான் சொன்னேன். அப்பா ஒரே வார்த்தை சொல்கிறோம், முதல் பிசாசை பார்த்து தெரிஞ்சுக்கும். பிசாசுடைய தலை ஏசு நசுக்கிட்டார். வல்லமை உறிஞ்சவங்க கையில் உரிந்து யாரெல்லாம் இயேசுக்கு மரணத்தை விசுவாசிக்கிற அவங்க கையில் கொடுத்துருக்கிறான். நான் உன் மேலே கொஞ்சம் கூட அதிகாரம் இல்லை, அவன் மேலே உனக்கு அதிகாரம் இருக்குது. நீ எதிர்த்துனா ஓடி போவான். நீ சொன்னால் போய் தான் ஆகணும். அதை நீ புரிஞ்சுக்க. முதல்ல அவன் வரான்னு போய்விடாத. இதை நீ சொல்லி கொண்டு இருப்பா. நீ சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் உனக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அது ஒரு 2 ஹவர் கழிச்சு மறுபடியும் எனக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஐயா எனக்கு சொன்ன அந்த வசனத்தை நான் சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய பவர் வர்றதை நான் உணர்ந்தேன். அந்த பிசாசு குறித்த பயம் என்னை விட்டு விலகிறத பார்த்தேன். இந்த வசனத்தை இப்படி ஒரு பவர் இருக்குதுன்றதை இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணேன். ஹல்லேலூயா. அது என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, இது பெரிய கம்பசோஸ்தரம் எங்கேயும் இதில் பெருமை அடிச்சுக்க ஒன்றும் கிடையாது. கடவுளுடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளோதான். இது வரைக்கும் அவனுக்கு தெரியல. இது வரைக்கும் ஆமாம், பிசாசு பிடிச்சவங்கள நான் இந்த வசனத்தை அவங்க சொல்ல வச்சிட்டாலே பிசாசு அவங்கள்ட்ட ஓடிடும். உங்களுக்கு தெரியுமா? அது உருட்டு பெருடல் இருந்தவள. ஆனால் அது சொல்லாது. அது பிசாசு பிடிச்சவங்கள ஏசு ரட்சகர்னு சொல்லாது. நான் சொல்கிற இந்த வசனத்தை சொல்லாது. ஆனால் அது சொல்ல வச்சுன்னா ஓடி போயிடும். சொல்ல வச்சுன்னா அவங்களும் விளக்கிடும். அவ்வளோதான். பிசாசின் கிரையில் இந்த விடுதலை பெறுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சவங்கள பிசாசு நெருங்கவும் முடியாது. விஷயம் தெரியல என்ன பண்ணும், அங்கே ஓடினேன் இங்கே ஓடிக்கினே இருக்க வேண்டியது தான். ஓடிக்கிட்டே ஆமாம், இங்கே ஓடினேன் அங்கே ஓடினேன் அப்படி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாங்க. நீ பிசாசை துரத்த முடியும். அந்த அதிகாரம் உனக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பிசாசை துரத்த முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இருக்கிற இப்படிப்பட்ட பிசாசின் கிரைகள் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அது ஒன்றுமேல் ஆக்கக்கூடிய சக்தி ஆண்டவர் ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அங்கே வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த இருளின் ராஜ்யம் உடைகிறது, அங்களுக்கு காணாமல் போகிறது. அப்போ கடவுள் வார்த்தை என்ன இருக்குது? வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியது. வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னை பின்பற்ற கடவுள்னா நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களுக்குள்ள ஜீவ ஒளி வந்துடும். ஜீவ ஒளி வந்துடும். பாருங்க, தாவீது நல்ல ஆண்டவருக்குள்ள அருமையாய் வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது திடீர்னோட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு கடவுள் சொன்ன வார்த்தையை எடுத்து சொல்கிறான். அவன் சொன்ன பிறகு தான் அவனுக்கு ஒரு வெளிச்சமே வருது. அவனுக்கு அப்போ தான் புரியுது, நான் இருட்டில் இருக்கிறேன், நான் போகிற பாதை சீரியல் அப்போ தான் உணர்த்தப்படுகிறேன். அது வரைக்கும் தெரியல. அப்போ அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறான் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன பிறகு தான். அப்போ தான் அழுகுறான், கதறான், ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்கப்பா. அப்போ அது வரைக்கும் என்ன நினச்சிக்கான், அவன் கரெக்டாக நடக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள அந்த வசனங்கள், வேத வசனங்கள்லாம் இப்போ இல்லை. அந்த வெளிச்சம் விட்டு இருட்டுக்கு வந்துட்டான் மறுபடியும். அது எப்போ கடவுளுடைய வார்த்தை விட்டுட்டானோ அதை படிக்கிறது, தியானிக்கிறது. ஒரு காலத்தில் இரவு முழுவதும் படித்தான், தியானித்தான் அதே தாவீது. இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை வந்த பிறகு அதெல்லாம் குறைச்சிட்டு இப்போ வசனம் அவனுக்குள்ள இல்லை, அவனுக்குள்ள வெளிச்சம் இல்லை. இப்போ அவன் இருட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். அதுவும் அவனுக்கு தெரியல. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுக்கு சொன்ன பிறகு தான் அவனுக்கு வெளிச்சம் வருது. அப்போ தான் தெரியுது, நான் எங்கே இருக்கிறேன், நான்
எங்கே இருக்கிறேன், எப்படிப்பட்ட இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், என்ன மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், எவ்வளோ ஒரு தவறை செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த வெளிச்சம் வந்த பேர் தான் அவனுக்கு தெரியுது. கடவுள் வார்த்தை உங்களை வெளிச்சத்துக்கு ஏறன்னு அடுத்து நான் முதல்ல இந்த வசனம் எங்கே வருது அப்படி நான் பார்த்தேன். வெளிச்சம் என்ற வார்த்தை முதலாவது எங்கே வருது சொல்லுங்க பாப்பா. பரவாயில்ல, நம்ம சபையார் மாதிரி பெஸ்ட்டு சபையார் யாரும் கிடையாது. ஏன்னா வசனத்தை கவனிக்க வைக்கிறோம். இதுதான் உங்களுடைய இந்த சபையோட ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கே கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஏன்னா வசனத்தை கவனிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே மைண்டுக்குள்ளே வந்துடுது. மைண்டுக்குள்ளே அப்படி தான் இருக்கணும். நமக்கு வார்த்தை தான் ஜீவனம் ஆவியாக இருக்கிறது. அப்போ முதல் எங்கே வருது? 3ஆம் வசனத்தில் வருது இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த பூமி இருள் நிறைந்து இருக்கிறது, இருட்டா இருக்கு. இந்த பூமியில இருட்டா இருக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்துல இந்த பூமியில ஒரு திட்டத்தோடு இறங்குகிறார். இந்த பூமியை தன்னுடைய சாயலாய் மனிதனை படைத்து மனிதனை கையில் கொடுக்கணுன்றது வேறு திட்டத்தோடு இறங்குறார். பார்க்க ஒரு பெரிய இருட்டாக இருக்கு. முதலாவது ஆண்டவர் பேசுகிற அந்த பூமியில் பேசுகிற வார்த்தைன்னு சொன்னால் இதுதான், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ கடவுள் முதலாவது என்ன பண்ணுறாரா, ஒரு வார்த்தையினாலே வெளிச்சத்தை உண்டாக்குறார். இப்போ பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனே அப்புறம் தான் படித்தார், வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் சூரியன் இல்லாமல் வெளிச்சம் எப்படி வந்தது இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க சிலர். அப்புறம் தான் படிக்கிறாரு இவங்கள இல்லையா? 3ஆவது நாள் அந்த சூரியனை சந்திரனை படிக்கிறாரு. இவங்க முதல் நாள் வெளிச்சம் உண்டாக்குறதால சூரியனே படைக்கல, எப்படி வெளிச்சம் வந்தது? இப்படி தான் பெரிய கேள்வி. முதல்ல சொல்கிறவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த பைபிளை நம்ப முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் பைபிள் ரொம்ப தெளிவாக புரியும். இல்லைன்னா ஒரு குற்ற உணர்வோட இதில் குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு படித்தேன்னா பைபிளை குற்றமாக தெரியும். ஆனால் முதல்ல இந்த வேதம் யாரால் எழுதப்பட்டது, யார் எழுதணும்னோ அவர் சர்வ வல்ல தேவன். ஆமாம், அவரால் என்ன ஒன்றா பண்ண முடியும். வனாந்தரத்தில் வழியும் பண்ண விட முடியும், செங்கடலை அவரால் பிளக்க முடியும், வானத்திலிருந்து மன்னாவை இறக்கி 40 வருஷம் 40 லட்சம் ஜனங்களுக்கு திருப்தியாக சோறு போட முடியும். உழைக்காமல் கஷ்டப்படாமல் விதைக்காமல் அறுக்காமல் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 40 வருஷம் வானத்திலிருந்து மண்ணா இறங்கி வந்தது, 3 வேளை சாப்பிட்டாங்களாம். 40 லட்சம் ஜனங்களுக்கு எந்த அரசாங்கம் சோறு போட முடியும்? என் ஆண்டவர் போட்டார். 40 வருஷம் மண்ணா அந்த பூமியில் பொழிந்தது, தினம் சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஆகாரத்தை கொடுத்தாரு. அவங்களோட வியாதியில் பலவீனம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நியூட்ரிஷன் நிறைந்த ஒரு சகல வைட்டமின்ஸ் சகல சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவை வானத்தில் இறக்கி 40 வருஷம் சோறு போட்டாருங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய வேத புத்தகத்தை சந்தேகப்படுறது நியாயமா? அவர் சொன்னாலே வெளிச்சம் உண்டாயிடுங்க. சூரியனே தேவையில்லை, அவரே நீதியின் சூரியனாக இருக்கிறார் இல்லையா? அவர் சூரியனை இல்லாமல் வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். அப்படி தான் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறார். வெளிச்சம் முதல்ல வெளிச்சம் தேவை. முதல்ல ஆமாம், வெளிச்சம் என்ன பண்ணுகிறது? வெளிச்சம் முதல்ல என்ன பண்ணுறதுன்னா இருளை வெளியேற்றுகிறது. ஆமாம், இருட்டில் முதல்ல இருட்டை வெளியே தள்ளிடுது. இருட்டில் வெளியே தள்ளி அந்த வெளிச்சம் உண்டாக்குறது. வெளிச்சம் உண்டாக்கின பிறகு தான் எல்லாமே தெரியுது. மலையும் கடலும் மண்ணும் எல்லாம் கலந்து ஒழுங்கற்று இருக்கிறத அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் ஒன்றும் தெரியல. வெளிச்சம் உண்டான பிறகு தான் எல்லாமே தெரியுது. ஒவ்வொரு விதமாக இருக்குது. பூமியே ஒழுங்கினமாக இருக்கிறது, அப்புறம் வெறுமையாக இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, எதை எங்கெங்கே வைக்கணும், தண்ணியெல்லாம் ஒரு பக்கம், பூமியெல்லாம் ஒரு பக்கம், மலைகளெல்லாம் ஒரு பக்கம், இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஸ்பாட்டை பிரித்து அழகாக. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டாலே அவன் அதை என்னென்ன எப்படி செய்யணுன்றது நல்லா தெரிஞ்சிடும். அப்போ வெளிச்சம் வந்தால் தான் அவனுக்கு தெரியுமே, ஐயோ நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ தான் தாவீதுக்கு தெரியல. வார்த்தை வந்த பிறகு தான் ஐயோ அப்போ தான் மனம் திரும்புகிறான், அப்போ தான் நான் தன்னை சரிப்படுத்திக் கொள்கிறான். கடவுள் வார்த்தை ஒரு வெளிச்சம் வந்தோன்னா நான் எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இது கரெக்டாக தப்பா, இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ முதல்ல ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னா முதல் வெளிச்சம், நம்மளை வெளிச்சமாக வைத்து இருக்கிறார். இந்த வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது நம்ம போய் பேசுகிற அந்த வார்த்தைகள் முதலாவது அவனுக்கு நான் யார், என்னத்துக்கு இருக்கிற,
இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் அவனுக்கு புரிய வந்துடும். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியா தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ வெளிச்சத்தை உண்டாக்கின உடனே என்ன நடக்குதுன்னா, எல்லாத்தையும் சரி பண்ணுறார். அங்கங்கே தூக்கி வச்சுட்டு மலை ஒரு பக்கம், கடல் ஒரு பக்கம், நில ஒரு பக்கம், எல்லாத்தையும் பிரிக்கிறார். எல்லாத்தையும் பிரித்து அங்கே பூமியில் இருக்கிற தண்ணியும் அப்படியே ரெண்டாய் பிரித்து ஆகாய விரிவை உண்டு பண்ணி, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஒரு இடைவெளியை உண்டு பண்ணி அது ஆகாய விரிவுன்னு பேர் வைக்கிறார். இதெல்லாம் பண்ணிட்டு வாசிக்கலாம். அதுலேயே வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். 14 வசனம் வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவது என்றார். இப்பதான் என்ன பண்றாரு, சூரியனை படைக்கிறார். இப்பதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு, இந்த பூமியில நிரந்தரமான ஒரு வெளிச்சம் தேவை. நிரந்தரமான, ஆமாம், அப்போது நிரந்தரமான ஒரு வெளிச்சம் உண்டாக்கும்படியாய் ஆண்டவர் சூரியனை படைக்கிறார். சூரியனை, ஆமாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த சத்தியத்தை நாம் சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்த உடனே அவங்க முதல் நான் யார், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தன்னுடைய நிலை புரியுது. நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவத்தில் வாழ்கிற மனிதன். இந்த சத்தியம் அவனை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறது. அப்போ தான் அவங்க தான் யாருன்னு உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ இது முடிஞ்ச உடனே நடக்கல, அவங்களுக்குள்ள ஒரு நீதியின் சூரியனாக இயேசு உதிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை நாம் கொடுக்குறோம். அந்த வெளிச்சத்தின் மூலமாக தனக்கு ஒரு இரட்சகர் தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை நிரந்தரமாக என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் நிலையை உணர்ந்து கொண்டு இப்போது கிறிஸ்து அவர்களுக்குள்ளே உதிக்க முடியாது, நீதியின் சூரியன் அவர்களுக்குள் உருவாக்க முடியாது. என்ன பண்ணுறாங்க, அந்த ஆண்டவர் நீதியின் சூரியனே அவங்களுக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்குறோம். வெளிச்சம் வந்த பேர் தான் அவங்களுக்கு தெரியுது நான் யார், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு நிரந்தரமான ஒரு வெளிச்சம் தேவை, நமக்கு ஒரு நீதியின் சூரியன் தேவை. பாருங்க, சூரியன் வந்த பிறகு தான் பூமியில் பல மாற்றங்கள் வந்தது. அப்போது ஃபஸ்ட்டு வந்த வெளிச்சம் என்ன ஏதுன்னு புரிய வச்சுக்கிட்டு எதை மாற்றணும், எங்கே வைக்கணும்னு எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம். ஆனால் நீதியின் சூரியன் வந்த பிறகு தான், அந்த சூரியனை ஆண்டவர் படைத்த பிறகு தான் என்ன ஆச்சுன்னா, செடி வளருது, உயிர்கள் உண்டாக்குறது இல்லையா? சூரிய வெளிச்சத்தால் எத்தனை உயிர் பிறக்கிறது தெரியுமா? எத்தனை மரம் செடி கொடி வளருது தெரியுமா? 10 நாள் சூரியன் வரலன்னா மரத்தில் இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் பழுத்து போய் கொட்டு போய் அப்படியே ஒரு மாதிரி இலைகளே இல்லாமல் வாடி வதங்கிடும். மறுபடியும் அந்த சூரிய வெளிச்சம் பட்டதான் அந்த மரங்களுக்கு ஒரு உயிர் வரும், மறுபடியும் அது துளிக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த நிரந்தரமான ஒரு சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த உலகம் அப்படியே பசுமையாய் செழுமையாய், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அந்த நீதியின் சூரியன் உதித்த பிறகு தான் உங்கள் வாழ்க்கையை பசுமையாய் மாறுகிறது. பல பூக்கள் மலர்ந்து அதை அழகாய் பார்க்கக்கூடிய அந்த காட்சி இருக்கிற வண்ண வண்ண பூக்கள், வண்ண வண்ண மலர்கள், பல வாசனைகள் வீசுகிறது, அது நறுமணம் வீசுகிறது. எத்தனை சென்ட் அந்த பூக்கள்லேருந்து உண்டாக்குறாங்க தெரியுமா? ஒரு அருமையான நறுமுகம், ஒரு அருமையான ஒரு காட்சி, ஒரு பசுமை, அழகான வண்ண வண்ண பூக்கள், மலைகள், ஊற்றுகள், இதெல்லாம் அந்த சூரியன் வரும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கிறது. ஹலோ, நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. உங்க வெளிச்சம்தான் அந்த நீதியின் சூரியன் அண்டை கொண்டு வருவதற்கு அது மிக முக்கியமா இருக்கிறது. இந்த உலகத்தை நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்களோ, நீங்க பேசுற வார்த்தை அவங்கள யாருன்னு உணர வச்சிடணும். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றது நீங்கள் பேசுகிற வார்த்தை வெளிச்சத்துக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் யாரோடைய வார்த்தையை பின்பற்றுறீங்க? இயேசுன்னு வார்த்தை. நீங்கள் யார் பின்னாடி போகிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அது உங்களை என்ன பண்ணுறது, முதல் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து, யாரோ உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த வெளிச்சத்துக்குள் வந்த பிறகு தான் எல்லாம் புரிஞ்சுது. இப்போது இயேசு யார், எனக்கு தேவை ஒரு நீதியின் சூரியன் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே உதிச்சது, உங்களுக்குள் உருவான பொழுது நீங்கள் பசுமையாய் செழுமையாய் ஆரோக்கியமாய் நீங்கள் அழகாக மாறினீங்க. இப்போ கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிற, இந்த உலகத்தை
உலகத்துக்கு வெளிச்சமாக்கி இருக்க. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் வார்த்தையின் மூலமாக நீங்க என்ன காட்டுறீங்க? இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுறீங்க. உன்னை சார்ந்தவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறீங்க. அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது, நீங்க பேசுறத பார்க்கும்போது நீங்க அவளுக்கு வெளிச்சமாய் மாறுறீங்க. அதன் மூலமா தான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஒரு தெளிவு வருகிறது. ஏன்னா இவன் சரியா பேசுகிறான், சரியா யோசிக்கிறான். உன்னை பார்க்கும்போது, நீ பேசுகிற வார்த்தைகள், உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. வெளிச்சம். ஆமாம். அப்போது அவனுக்கு வந்து என்ன, இவங்க ஏன் அப்படி இருக்கிறான்னா, இவங்களுக்குள்ள ஒரு நீதியின் சூரியன் உதிக்கிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நிரந்தரமான ஒரு சூரியன் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால இவங்க வெளிச்சமாக இருக்கிறாங்க. வெளிச்சம் இருக்கும்போது அவங்க தெரியுது, எனக்கும் இந்த நீதியின் சூரியன் தேவை. ஹல்லேலூயா. இந்த நிரந்தரமாய் என்னை வெளிச்சமாய் மாற்றுகிற அந்த சூரியன் என் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற என்பதை நம்ம உணர்த்துகிறோம். அவங்களும் அந்த உலகத்தில் இந்த சூரியனண்டை வருகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க அந்த உலகத்துக்கு, ஆமா, இப்போ இருட்டா இருக்கிறதுன்னு என்ன? குழப்பம், தடுமாற்றம், தடியின் போகிறது. என்னது? அப்படியே வேகமாக போக முடியாது. இருட்டில் என்ன பண்ணுவோம்? திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா வச்சிங்களேன், தூங்கிட்டு இருப்பாங்க, காலெல்லாம் மெரிச்சிருவோம் இல்லையா? யாரும் இங்கே காலாண்டே இருக்கிறாங்க தெரியாது, செவுத்தில் போய் எரிச்சுப்போம் இல்லையா? அப்போ தடவி தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை. ஒரு ஸ்டெப்பாக தான் பார்த்து தான் வேகமாக நடக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு இருளின் வாழ்க்கை. பாருங்க, பயம், கெட்ட கனவு, உனக்கு நல்ல கனவு வரணும். நீ வெளிச்சத்தில் இருந்தா ஹெலிகாப்டரில் பறக்கிற மாதிரியும், ஏரோப்ளேனில் போகிற மாதிரியும், பெரிய பங்களா வீட்டில் இருக்கிற மாதிரி, வாசலில் கார் நிற்கிற மாதிரியும், சுற்றி பூந்தோட்டம் இருக்கிற மாதிரியும், உன் வார்த்தை கேட்க எல்லாரும் உக்காஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும், அப்படி கனவு காணுங்க. கனவு, உன் கனவு கூட எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். உனக்கு கனவு கூட எனக்கு இருட்டாக இருக்குது. அந்த கனவு காடு துடிச்சு ஏந்து உக்காஞ்சிட்டு, கனவு கண்டு நான் தூக்கம் கழிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி கனவு வந்துடுச்சு. என் கனவை நம்புறதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. தொல்லையின் திரைச்சினாலே செப்பனம் பிறக்கும். நாம் என்ன விசுவாசிக்கிறோம், என்ன, ஆமாம், அதுதான் நம்மளுக்கு நடக்கும். அதுதான் கனவு எதிர்பார்க்குறேன். அது நல்ல கனவு வரணும். வேதத்தை படிக்க அநேக காரியங்கள் நமக்கு புரிய வருகிறது. ஒரு வெளிச்சத்தில் வருகிறோம். தூங்கி எழுந்தா நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதமான கனவு வரணும் இல்லையா? அப்படியே கனவு பார்த்துட்டே இருக்கலாமா இருக்கும். சில கனவு நல்ல கனவுலாம் வரும். யாரோ வந்து எழுப்பி விட்டுருவாங்க, ஏந்து பார்த்தா தூக்க கழிஞ்சிடறேன். இந்த மாதிரி கனவு வந்து தூக்கத்தை கழிச்சிட்டேப்பா. திருப்பி பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த கனவு மறுபடியும் கண்டினியூ ஆகணும். அது வராது. அது ஆமாம், கனவு கூட இன்பமாக இருக்கும். கனவு, ஆமாம் இல்லையா? அப்போது வெளிச்சத்துக்குள்ளே வந்த பிறகு நாம் தூங்குனா கூட ஆவி விழிப்பாய் அற்புதமான கனவுகளை காணுகிறது. அற்புதமானவன். ஆமாம், அப்போ பயத்தோடு படுத்துது, பயந்து ஏதோ யோசிக்கிறது. அப்போ வெளிச்சத்தில் இருட்டில் இருக்காங்க, எப்படிப்பட்ட கனவு வரும்? நல்ல கனவு வராது. பயம் இருக்குல்ல, நீ இருட்டில் இருக்கிற, இன்னும் கடவுள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளே வரல, இன்னும் நீதியின் சூரியன் உனக்குள்ளே வரல. வந்தால் தான் நீ வெளிச்சம் மாற முடியும். அப்போ தான் அநேகருக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட முடியும். நீ ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற, பயம், கலக்கம், அப்புறம் தடுமாற்றம், பயம், கெட்ட கனவு, அப்புறம் கவலை, சந்தேகம் ஒரு இருள். சந்தேகமும், ஆமாம், ஆண்டவருக்குள்ள ஒரு இருள் இல்லை பாருங்க. ஆண்டவருக்குள்ள அவர் பாவிகளை கூட நல்லவங்களா பார்க்குறாரு. உண்மை இல்லாதவனும் உண்மையான பார்க்குறாரு. இதுதாங்க என் வெளிச்சம். கெட்டவங்களை கூட நல்லவங்களா அவர் பார்க்குறாரு பாருங்க. ஆமாம், நல்லவங்களை கெட்டவங்களா பார்த்துட்டு வரோம். நல்லவங்கள, ஆமாம், ஆண்டவர் நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும், அப்போ அவர் பார்வை பாருங்க. நான் கெட்டவனாக இருந்தாலும், அங்கே வார்த்தையெல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்க. நான் திருடனாக இருந்தாலும்,
அவர் நல்லவனாக என்னை எண்ணி, நான் பொய் பேசுகிறவனா இருந்தாலும் நான் உண்மை பேசுகிறவன் என்று எண்ணி. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போது நாம் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் நம்மளை நல்லவனுன்னு நம்புகிறாரு பாருங்க. அதுதாங்க வெளிச்சம், அதுதாங்க வெளிச்சம், அதுதான் வெளிச்சம். அவர் வெளிச்சத்தில் இருக்கிறாரு. நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக நம்மளும் அவர் நம்புகிறாரு பாருங்க. நம்ம நல்லவனை கெட்டவனை ஆக்கி விட்டுடும். நல்லவனை ஆமாம் சொல்லி 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 செய்யாதன்னு செய்ய வச்சிரும். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் கெட்டவங்களை நல்லவனாக்குற வேலை, வெளிச்சத்து கொண்டு வர வேலை. நீ கெட்டவங்களை கூட நல்லவன் நல்லவன்னு சொன்னால் நல்லவன் ஆகிடுவாங்க. உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. வார்த்தைக்கு ஆமாம். நிறைய பிள்ளைகள் எனக்கு சீர்கெட்டு இருக்க காரணம் தெரியுமா? ஒழுங்காக படிக்காத காரணம் தெரியுமா? நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவனுக்கு படிப்பு வரமாட்டேது. போய் அங்கேயே போய் சொல்கிறது. ஸ்கூல் கிளாஸில் போயிட்டு அநேக பசங்களுக்கு முன்னாடி இந்த பையனை இட்டுன்னு போய் டீச்சர்கிட்ட எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறது. அந்த பிள்ளை டீச்சர் இவன் ஒன்றுமா அடங்க மாட்டுறான், நல்லா அடிங்க சிஸ்டர், நல்லா அடிங்க, படிக்க மாட்டேறான், என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன், இவனுக்கு ஒரு மக்கு மரமண்டியாக இருக்கிறான். இது எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது அந்த பிள்ளை மனதில் அப்படியே பதிஞ்சு, நம்ம மக்கு போலுக்குது. கொஞ்ச நாள் அவனுக்கு ஸ்கூல் போக பிடிக்காது. என்ன அவனுக்கு படிப்பு வராதுன்ற ஒரு மனநிலை கொடுத்தும்போது அவன் வராதுன்ற நம்பணுன்னா அவனுக்கு படிப்பு வர மாட்டேது. அப்போ பள்ளிக்கூடம் போனால் அவனுக்கு படிப்பு வர மாட்டேது. அவன் தான் சொல்கிறான், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எத்தனை பேர் டீச்சரோ அல்லது தாய்மார்களோ எத்தனை பேர் பிள்ளைகளுடைய படிப்பை கெடுத்து அவங்க எதிர்காலத்தை கெடுத்துருக்காங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்க இருட்டில் இருக்கிறாங்க. அவங்களால ஒன்று செய்ய முடியலன்னா மற்றவங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிடுது. அவங்க கடைசியில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுத்துறாங்க. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுங்க. முடியாதவனா முடியன்னு சொல்ல வைக்கிறத நம்ம வேலை. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை, தன்னால் முடியாதுன்ற ஒரு அவநம்பிக்கையில் இருட்டுக்குள்ளே இருக்கிறான். அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்த நீதாம்பா இது, உன்னால் முடியும்பான்னு சொல்கிறது தான் வெளிச்சம். ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம மற்றவங்களை இருட்டில் தள்ளக்கூடாது. நம்ம குருடருக்கு குருடராக அந்த வழி காட்டுகிறவர்கள், குருடருக்கு வழி காட்டுகிறவர்கள் சரியான பாதையில் கட்டணும். இந்த ஒரு குருட்டுத்தன்மையில் இருக்கிற உலகம், இருட்டுக்குள்ளே இருக்கிறது, அவங்க எங்கே போனன்னு தெரியல. நம்ம தான் அவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து கிறிஸ்துவண்டி கொண்டு வரணும். அவங்க வாழ்க்கையில் நீதின் சூரியனாக இயேசு உதிக்கும் பொழுது அவன் தெளிவாயிடுவான். அவன் இந்த உலகத்துக்கு அவன் ஒரு வெளிச்சம் ஆயிடுவான். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யாருன்னா உங்கள் பிள்ளைங்க பிறந்த என்ன பண்ணணும்? வெளிச்சம்னு பேர் வைங்க, உப்புன்னு வைங்க. என்னடா உப்பு? ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் தான். ஆமாம், ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான் பாருங்க. நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த பேரை. உப்புன்னு வச்சுட்டிங்களா அவன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான். ரொம்ப வெளிச்சம்னு வைங்க, வச்சு பாருங்களேன். அவங்ககிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்க வாழ்க்கை மாறிடும். உண்மையாக வெளிச்சம்னு சொல்லி அந்த வெளிச்சம் மண்டலை ஏறி அவன் வெளிச்சமாக மாறுவான். வெளிச்சமாக பாருங்க. ஒரு அற்புதமான காரியம். சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்ம ஒரு சில வசனங்கள் கடவுள்னு வாசிட்டு போகலாம். கொலைசீர் 10:1-3. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தமான கொலைசீர் 1:3 வாசிக்கிறீங்களா? 1:3 தான் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை நிமித்தம் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற நம்ம அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இருளின் ராஜ்யத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ரொம்ப அழகா இன்னும் டீட்டெயிலா கொடுக்கிறாரு.
அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற வேலை நமக்கு இருக்கு. ஹலோ, இந்த தேவாதி தேவனுடைய அந்த புண்ணியத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 30 வசனம். சங்கீதம் மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். 119 130 உம்முடைய வசனத்தை பிரசித்தம் வெளிச்சம் தந்து வேதைகளை உணர்வுள்ளவராக்கும். வசனத்துடைய பிரசித்தம் எவ்வளவாய் கற்றுவிட்டு வசனத்தை பிரசித்தப்படுத்தீர்களோ, அதை பற்றி விரிவாய் பேசுறீங்களோ, அது உங்களை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வரும். ஹல்லேலூயா. பெரிய இன்னும் வெளிச்சத்துக்குள்ள நமக்கு ஒரு விஷயத்தில் வெளிச்சம் இருக்கும், இன்னொரு விஷயத்தில் வெளிச்சம் இருக்காது. நமக்கு அநேக காரியங்கள் புரியாது. ஒரு சில காரியம் புரியும், எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடல. ஒரு காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும், இன்னொரு காரியங்கள் நல்லா தெரியும். அப்போ அதில் இருட்டில் இருக்கிறோம். சிலர் வியாதியை குறித்து இருட்டில் இருப்பாங்க, அது குறித்து வெளிச்சம் கிடையாது. இன்னொருத்தர் ஆசீர்வாதத்தில் வெளிச்சமாக இருப்பாங்க, வியாதியில் இருட்டில் இருப்பாங்க. சிலர் வியாதியில் வெளிச்சத்தில் இருப்பாங்க, சில ஆசீர்வாதத்தை இருட்டில் இருப்பாங்க. அதை குறித்து நமக்கு இன்னும் வெளிச்சம் வரணும். அதை குறித்த சத்தியத்தை நம்ம படிக்கலை. அதை குறித்த வசனம் என்ன சொல்லுகிறது நமக்கு தெளிவில்லாதபடி அதில் நம்ம இருட்டில் இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கிறது இல்லையா? ஞானத்தில் ஒரு வெளிச்சம் இல்லை, அன்பில் வெளிச்சம் இல்லை, இரக்கத்தில் வெளிச்சம் இல்லை, நீதியில் இல்லை, பரிசுத்தம் இல்லை, சுகத்தில் இல்லை, ஐஸ்வர்யத்தில் இல்லை, பல காரியங்களை குறித்து இன்னும் வெளிச்சத்துக்கு வரல. ஏன்னா அதை பற்றின வசனங்கள் சத்தியங்கள் நமக்குள்ள வரும் பொழுதுதான் அது எல்லாவற்றிலும் வெளிச்சமாய் மாற முடியும். எல்லாவற்றிலும் ஆமாம், வசனம் நம்ம எல்லாவற்றிலும் வெளிச்சத்தை கொண்டு வரும். அதுதான் வேதத்தை படிக்கணும். பலவிதமான சத்தியங்கள் இருக்கிறதுல ஒரு வசனம் நமக்கு படித்தா ஒரு விஷயத்தில் வெளிச்சம் கிடைச்சிடும். பலவிதமான காரியங்களை குறித்து சொல்கிறது. நிறைய படித்து எல்லாத்தை குறித்து நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் போது தான் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ண முடியும்? வெளிச்சத்துக்குள்ளே வாழ முடியும். வியாதியை ஜெயிக்க முடியும், அப்புறம் வறுமையை ஜெயிக்க முடியும், அப்புறம் இந்த குழப்பத்தை ஜெயிக்க முடியும். ஞான குறைபாடுகள் எதை செஞ்சாலும் நான் தப்பாக பண்ணிடுறேன்னு சரியாக செய்ய முடியல, அப்போ உனக்கு என்ன பண்ணுறது? ஞானம் குறைவுபடுகிறது. அப்போ ஞானத்தை குறித்து நீ சத்தியத்தை படிக்கும் போது உனக்குள்ள ஒரு ஞானம் வருகிறது. இப்படி நம்முடைய எல்லா இருட்டு எந்த பகுதியில் இருக்கிறோ எல்லா பகுதியிலும் வெளிச்சத்துக்குள் வரணும்னா வேத வசனம் ரொம்ப முக்கியம். வேத வசனம் முக்கியம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. வேதமே வெளிச்சம், ஷார்ட்டா சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. முழு பைபிளும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், வேதமே. ஆமா, வேதம் தான் வெளிச்சம். வேதம் இல்லைன்னு நம்ம வெளிச்சத்துக்கு வர முடியாது. அந்த வெளிச்சத்தை டெய்லி என்ன பண்ணணும்? படிக்கணும் இல்லையா? ரொம்ப முக்கியம். பாருங்க, படிக்க ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கும் வாழ்க்கையில். வியாதி குறித்து வெளிச்சம் வந்துடும். இங்கே வறுமை குத்து, கடன் பிரச்சனை, சமாதான குறைவு, சண்டை, அப்புறம் தேவையற்ற காரியங்கள், இதெல்லாம் என்ன ஒரு இடத்து இந்த விஷயத்தில் நான் அடிக்கடி பாதிக்கப்படுறேன், இந்த விஷயத்தில் என்னால் வர முடியல. இப்போ அதை குறித்து உனக்கு சத்தியம் தெரியணும், அதுலேருந்து வெளியே வந்துடுவேன். இப்போ பிசாசின் பிடியிலேருந்து வெளியே வரலாம். பிசாசு குறித்து சத்தியத்தை படிச்சிட்டேன்னா அதுலேருந்து நீயே வெளியே வந்துடலாம். இப்போ அந்த சத்தியத்தை சொன்னான்னு சொல்லிட்டான், அது படிச்சோணும் சொல்ல ஐயா எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குண்ணா. ஒன்றும் இல்லை, இதுதான் உனக்கு எவ்வளோ நாளாக தெரியல, நீயே சுகம் பெற்றுக்கலான்னு தெரியல. ஆனால் நீ என்ன பண்ணுற? எங்கே எப்போ ஜபிக்கிற, விழுந்துற, எழுந்துக்கிற. இப்போ என்ன நினைக்கிறேன்னா, பிசாசன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் என்னை தொல்லைப்படுத்த, யாரும் எனக்கு மந்திரிக்கம் பண்ணிட்டாங்க, நீ நம்பிக்கொண்டே இருக்கிறார், நீ நம்புகிறபடினால பிசாசு அதை செய்து கொண்டே இருக்கிறான். எப்போ உனக்கு அவன் மேல் அதிகாரம் இருக்கிறது, பிசாசினுடைய எந்த அந்தகார சக்தியை நான் மேற்கொள்ள முடியாது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த வல்லமையெல்லாம் உடைந்து காணாமல் போகிறது. அப்போ அதை குறித்த சத்தியம் அவனுக்கு தேவை இல்லையா? அப்போ அநேக காரியங்களை குறித்து படிக்க எதில் நாம இந்த காரியத்தில் ஜெயிக்க முடியல, இந்த காரியத்தில் ஒரு அந்தகாரமாக இருக்கிறது, இது எனக்கு புரியலேன்னு வரும்போது அதை குறித்த சத்தியத்தை படிக்கணும். எனக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறியா? தைரியத்துக்கான சத்தியத்தை படிக்கணும். எனக்கு பயம் போக மாட்டேதா? அதற்கான சத்தியத்தை படிக்கணும். எனக்கு எப்பவுமே குழப்பமா இருக்குது, இல்லை சந்தேகமா வந்துட்டு இருக்குது, எப்போ பாடம் சந்தேகப்படுகிறேன், இல்லை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், பலவிதமான இருட்டனை ஆளுகை செய்கிறதுன்றா, நீ அதை குறித்து சத்தியத்தை படிக்கும் போது எல்லாம் முழுவதும் உனக்குள்ள உன் கண் தெளிவாக இருந்தா
உன் சரீரம் முழுத வெளிச்சமா இருக்கும். உன் எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் வரணும். இந்த கண் தெளிவா இருக்கணும். உன் கண் தெளிவாக்குறது கடவுளுடைய வார்த்தை. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20 வசனம் வாசிக்கலாம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவளுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. கவனித்திருக்க வேண்டும். வசனத்தை கவனிக்கலன்னா விடிய கால வெளிச்சம் இல்லை. விடியவே விடியாது, இருட்டாவே இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நைட்டெல்லாம் தூங்குறீங்க, காலைல ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கிறீங்க, அங்கே போனேன் இங்கே போனேன், பார்த்தா விடிய மாட்டேச்சு. 6 மணி ஆனாலும் 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, அப்படி இருட்டாவே இருக்குது. இருட்டாக வந்து என்ன ஆகுது? எந்த வேலையும் நடக்காதில்லை. அது போல வாழ்க்கையில் இன்னும் திட்டம் போட்டுருக்கு, ஆனால் இருட்டாவே இருக்குது, ஒன்றுமே விடியவே மாட்டுதுங்க. அது வேத வசனத்தை கவனிச்சா விடிஞ்சிரும். ஹலோ, உன் விடியாத இரவுகள், விடியாத வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் இருக்கிறது என்றால் கடவுளை ஆகமங்களை கர்த்தருடைய வார்த்தையினை கவனிக்கும் போது அன்னைக்கே விடிஞ்சிடும். அந்த நிமிஷமே விடிஞ்சிடும். வாசிக்கலாம் 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வசனத்தை கவனிக்கிறது அது வீட்டு நடுவில் வச்ச விளக்கு மாதிரியா. சென்டரா என்ன வைக்கிறாங்கன்னா அப்போதான் எல்லா பகுதிக்கும் அந்த வெளிச்சம் போகும் இல்லையா. அந்த மூலையில் லைட்டு இருந்தால் அந்த கீழே அந்த பக்கம் வெளிச்சம் இருக்காது. அப்போ சென்டரா எல்லாத்துக்கும் வெளிச்சம் வர மாதிரி இப்போ நம்மலாம் வந்து டியூப் லைட் போட்டுக்கிறோம். இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு போட்டுக்கிறோம். அப்போல்லாம் ஒரு விதமான காடை விளக்கு இருக்கும், வீட்டு நடுவில் கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கு ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதை வச்சு சென்டராக வச்சதான் அந்த மூளைக்கெல்லாம் அந்த வெளிச்சம் வரும். அதை தான் சொல்கிறாரு. அன்றைக்கி விளக்கு தான் இருந்தது, கரண்ட் லைட்டெல்லாம் இல்லை. அப்போது எப்போவுமே என்ன பண்ணாங்க, நடுவில் கொண்டு வந்து அந்த விளக்கு கொளுத்தி வைப்பாங்க. அந்த வீடு முழுவதும் வெளிச்சமாக இருக்குமா. கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்தின் நடுவில் வைக்கும் பொழுது உனக்குள்ள அப்படியே ஒரு வெளிச்சம் வரும். உனக்குள்ள ஆமாம், அந்த வெளிச்சம் கடவுளுடைய வசனத்தை கொடுக்குது. ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்கள் ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாருக்கும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமார அந்த வசனத்தை வாசிங்க. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு நீ வெளிச்சமா ஆயிட்டேனா ஜாதிகள்னா பலவிதமான மக்கள் கூட்டம். அப்புறம் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு உன்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை பார்க்க ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நீ சாதாரண ஆளு தான், ஆனால் ராஜாலாம் உன்னை தேடி வரனா. உனக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு. உனக்குள்ள ஆமாம், அவனுக்குள்ள இருட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை தேடி வரான். வெளிச்சத்தை ஆமாம், வெளிச்சத்தில் தான் இருட்டுக்குறவெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தாகணும். நீ வெளிச்சம் தெரிஞ்சால் உங்ககிட்ட வந்துடுவான். ராஜாக்கள் உலகத்தில் பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களாம் உன்னை தேடி வருவார்கள். உன்னை தேடி நான் உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு ஜீவ ஒளி இருக்கிறது, உங்களுக்குள்ள ஜீவ வார்த்தை இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ள ஒரு நீதியின் சூரியனாக உதித்து இருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தேடி எல்லாம் வர்றாங்க. எல்லாரும் பெரிய பெரிய ஆளாலும் உன்னை தேடி வர்றாங்க. அதுதாங்க வெளிச்சமாக இருக்கிறது. அதுதான் ஆமாம், நான் சொன்னல, இந்த சூரியனும் சந்திரனும் படைத்த பொழுது என்ன நடக்குதுன்னா, காலங்களையும் அப்புறம் நேரங்களையும் நாட்களையும் வந்து கணக்கிடும்படியாக தான் அந்த சூரியன் வந்து ஆண்டவர் படைக்கிறார் இல்லையா. இப்போ வெளிச்சம் வந்த உடனே நமக்கு என்ன எல்லாமே புரியுது. ஆனால் சூரியன் உதித்த பிறகு தான் காலங்கள், சமயங்கள், நேரங்கள், எப்பப்போ என்னென்ன எப்படி செய்யணும், நாட்களை குறித்த அறிவு, காலங்களை குறித்த அறிவு. அப்போ நமக்கு ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு கிடைக்கிது. நம்மளை புரிஞ்சுக்கிறது வேற, நம்ம செயல்படுறது வேற. என்னென்ன எப்படி இருக்குன்றது விளங்குது. இது வெளிச்சத்தை முதல்ல காட்டுது, எல்லாத்தையும் வெளிப்படுத்த காட்டுது. என்னென்ன இங்கே இருக்குது, எது சரியில்லை, இதெல்லாம் நமக்கு வெளிச்சம் காட்டிடுது. ஆனால் நீதியின் சூரியன் உதிக்கும் போது நடக்கிறது, காலங்கள், சமயங்கள் என்னென்ன எப்பப்போ நடக்கணுன்றது ஒரு அறிவு வருது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால
இந்த அறிவு தான் கொடுக்குது. அந்த சூரியன் நமக்கு எல்லாவற்றையும் அறிவு கொடுத்துருது. வாசிக்கலாம். ஓசியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். சங்காரம் அழிஞ்சு போறாங்க சொல்ற. அறிவில்லாம என் ஜனங்கள், வேற யாரும் சொல்ல வர, உலகத்து ஜனங்களை சொல்லல, தன் தெரிந்து கொள்ளப்பட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களை பற்றி பேசுகிறார். ரட்சிக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுகிறார். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே அவங்க அழிஞ்சு போறாங்க. அவங்க அழிவுக்கு காரணம் அவங்க அறிவில்லாத காரணம் தான். அறிவில்லாமலே சங்காரம் ஆகிறார்கள். சங்காரம் ஆகிறார்கள். ஏன்னா அறிவு எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. தேவனுடைய அதுக்கு கவனம் செலுத்தல. எப்போ கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கிற அனுபவத்தை இழக்கிறீங்களோ, இந்த உலகத்துல மாபெரும் இழப்பது. வசனத்தை கவனிக்கிற அந்த நிலைமையை நீங்க இழந்துடாதீங்க. நான் சொல்றேன், அதுதான் உங்களை மறுரூபம் அடைய செய்கிறது. அதுதான் உங்களை சரியான சத்தியத்தில் நடத்துகிறது. வசனத்தை கவனிக்கிற அந்த அனுபவத்தை ஒரு நாள் இழந்துடுறாங்க. வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணுற வாழ்க்கையை, அந்த கவனமாக இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் மேலே கவனமாக இருப்பது, நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்மளை லைஃப் சேஞ்ச் பண்ணுறது. அது இல்லாதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், இஸ்ரவேல் ஜனங்க தான், ஆபிரகாம் பிள்ளைகள் தான், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான். ஆனால் சங்காரமாகிறார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், நான் தேவனுடைய பிள்ளைகள் தான், நமக்காக வாக்குத்தத்தங்கள் இருக்கிற உண்மைதான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சொன்ன காரியங்கள் நடக்கல. ஏன்? அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறான். எதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், எதுவுமே தெரியல. நீதியின் சூரியன் நமக்குள்ள உதிச்ச பிறகுதான் எல்லாமே புரியுது. காலங்கள், சமயங்கள், அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஒரு அனுபவம் எப்போ கிடைக்குதுன்னா, நமக்குள்ள ஒரு நீதியின் சூரியன் உதிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம் இல்லையா? யாருக்கும் இந்த வசனம் தெரியாம இருக்குதா? இந்த வசனம் உங்க வாழ்க்கையா மாறிடுச்சா? சத்தியத்தை அறிகிற ஒரு அறிவு, அதுதான் நமக்கு முதல் அறிவு, அதுதான் சிறந்த அறிவு, அதுதான் நமக்கு சிறப்பான அறிவு. அந்த அறிவு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற அறிவு. அந்த வாழ்க்கை தான், அதுதான் நமக்கு முதலாவது நம்மளை விடுதலைக்கு நேரம் நடத்துகிற ஒரு வாழ்க்கை. முதல்ல ஒரு செயலுக்குள்ளே இருக்கிற அவன் 1000 கற்பனைகள் செய்தாலும் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல அது உள்ளே வெளியே வரணும். வந்த பிறகு தான் ஏதாச்சும் செய்ய முடியும் இல்லையா? ஏதோ ஒன்று பண்ண முடியும்னா அந்த செயலேருந்து வரணும். வெளியே வந்தால் தான். உள்ள 1000 விஷயம் எனக்கு தெரியுங்க, எனக்கு அது தெரியும், இது தெரியும், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ண எல்லாம் தெரிஞ்சாலும் உன்னால் அந்த செயலை விட்டு வெளியே வராமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சத்தியம் மாத்திரவங்களை விடுதலையாக்கும். விடுதலையான பிறகு தான் எதையும் செய்ய முடியும். எதையும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் விடுதலை இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. ஏன்னா கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறத கவனிக்க தவறி விட்டார்கள். என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், இவர்களோ அந்நிய காரியமா. அது நமக்கு வேணாம்பா, அது யாருக்கோ. இப்போ பிரசங்க பண்ணீங்க, எத்தனை பேர் இது எனக்கு தான் நினைக்கிறீங்க? அவருக்கு தான் பேசுகிறாரு, முடிஞ்சு போச்சு கதை. அதுதான் அந்நிய காரியமாக நினைக்கிறது. இதுலேருந்து எனக்கு என்ன பேசுகிறாரு ஆண்டவர், எனக்கு என்ன இருதயத்தில் உணர்த்துறீங்க, இப்படி நீங்கள் நினச்சாதான் அது உங்களுக்கு சேரும். இது அந்நிய காரியமாக எனக்கு இல்லை நினச்சேன்னா நான் சொல்கிறேன், எப்படிப்பட்ட வசனங்கள் வாசித்து எந்த எப்படிப்பட்ட பிரசங்கமே தெரியாத ஒரு தெரியாமல் நின்று பிரசங்கம் பண்ணால் கூட சரி, நான் சொல்கிறேன், அவர் பிரசங்கம் ஒரு வியாக்கியானம் கூட ஒரு விதமாக சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வசனம் இருக்க, அது கர்த்தருடைய வசனம். அந்த வசனம் நீ ஆவலாய் வந்து அது உன்னோட பேசும். அவர் தப்பாக பிரசங்கம் பண்ணுறவா இருந்தால் கூட நீ ஆவலாய் கர்த்தர் என்னோட பேசணும்னு வந்தேன்னா அந்த வசனத்திலேருந்து கர்த்தர் உங்களோட பேசுவார். அந்த வியாக்கியானத்தில் ஆண்டவர் உங்களோட பேச மாட்டார். இங்கே இருக்கீங்களா? ஹலோ, இதுக்கு தாங்க வரேன் சபைக்கு. நம்ம மறுரூபமாகணும்னா ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள. நீங்கள் மாளிகையாய் கட்டப்பட்டு வரீங்கன்னா, ஒரு மாளிகை கட்டணும். ஒரு மாளிகைன்றனா பெரிய வீடு இல்லையா?
பங்களான்னு சொல்லலாமா? மாளிகைலாம் யார் கட்டுறது? பெரிய பெரிய ராஜாக்கள் கட்டுவாங்க இல்லையா? பிரம்மாண்டமாக இருக்கும். எத்தனை கிரவுண்டில் அது கட்டுவாங்கன்னு தெரியல. நீங்கள் மாளிகையாய் கட்டப்பட்டு வர்றீங்கன்னார். ஜீவனுள்ள கற்களை போல அந்த மாளிகையில் ஒவ்வொரு கல்லை தான் வச்சு கட்டணும். ஹலோ, இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய மாளிகை இருந்தாலும் ஒவ்வொரு கல்லை தானே வச்சு கட்டணும். சின்ன வீடோ பெரிய வீடோ ஒவ்வொரு கல்லை வச்சு தானே கட்டணும். கொஞ்சம் கல் வச்சு கட்டினா சின்ன வீடு கட்டிக்கலாம். நிறைய கல்லை வச்சு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டினா மாளிகை கட்டலாம். நான் சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தையை வைத்து உங்கள் வாழ்க்கையை கட்டினா சின்னதாக கட்டிக்கலாம். நீங்கள் 4 வசனத்தை பிடிச்சிக்கிட்டு 4 வசனத்தில் வாழலாம். ஒரு சின்ன ஒரு கட்டிடம் கட்டிட்டு சின்ன ஆசீர்வாதத்தை வாழலாம். ஒவ்வொரு வசனத்தை எடுத்து தோண்டி எடுத்து வைத்து உன் வாழ்க்கை கட்டினால் ஒரு மாளிகை போல எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படும் விதமாய் சாலமோன் கட்டின ஆலயம் மாளிகையும் அரண்மனையை பார்த்து வெளிநாடுகளில் இருக்க அநேகர் வந்து ஆச்சரியப்பட்டார்களாம். வா, என்ன பிரமாண்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு கல்லும் கரெக்டான அளவில் கரெக்டான இடத்துல வச்சு சரியாக யோசித்து வச்சு அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு பிளான் போட்டு இந்த வடிவத்தை கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. அது மிகவும் பிரமாண்டமாக இருக்கிறபடினால அநேகர் வந்து அந்த பார்க்குறாங்க, அந்த கட்டடத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்படி உன் வாழ்க்கை உன்னை பார்த்து அநேகர் பிரமிக்கணுமா? உன் வாழ்க்கை மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை மாறணுமா? உன் வாழ்க்கையில கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து வச்சு இருதயத்தில் அதை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி அதுக்கு பின்னாக திரும்பினால் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சாதாரண நானும் பிறந்த நானும் வளர்ந்தேன்னு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காய் தேவன் நம்மை அழைக்க இல்லை. நாம் விசேஷமானவர்கள். நாம் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். புரிஞ்சுக்க. தேவையில்லாத யோசித்துக்கு நேரத்தை வீணடிக்காதங்க. தேவையில்லாத தூக்கி போடுங்க. பிசாசுடைய தந்துடுங்க. அதை ஏதாவது ஒன்று யோசனை கொடுத்து அதை யோசனை இருக்கும். அவங்க இப்படி சொன்னாங்களே, இவர் இப்படி சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னான்றதான் முக்கியம் நமக்கு. புரிஞ்சுக்கிங்க. உன் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாலும் உன் மனைவியை சொல்லியிருந்தாலும் யார் இந்த உலகத்தில் சொல்லியிருந்தாலும் பெரிய ஞானியாக கூட இருக்கலாம், பெரிய டாக்டராக கூட இருக்கலாம் இல்லையா? எவ்வளோ பெரிய அளவுனா இருக்கலாம். இல்லாமல் ஆண்டவருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் மேலே இருக்கிறார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் சொல்லிக்கொடு. என்ன அர்த்தம்னா அதுக்கு என்ன தர்ம அர்த்தம்? அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குற முக்கியமான அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் பல ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, மருத்துவர் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க, பெரிய பில்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மேலே நீங்கள் தாம்பா இருக்கீங்க. பரலோகத்தில் இருக்கிறீங்கள். அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நான் அங்கேருந்து பார்க்குறேன்ப்பா, உங்ககிட்ட இருந்து பார்க்குறேன் உதவியை. மேலேருந்து இறங்கி வரணும். மேலே ஒருத்தர் இருக்கிறார். அவர் வார்த்தை தாங்க முக்கியம். யாரை சொன்னா இந்த அழுதுன்னு இருக்காதீங்க. யாரை உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க, யாரை உங்கள்கிட்ட அன்பு செலுத்தலை, யாரை உங்கள்கிட்ட ஒரு மாதிரியா நடக்கிறாங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாத்தையும் நீங்கள் சரிப்படுத்த முடியும். எல்லாத்தையும். ஆமாம். கசப்பை என்ன பண்ணலாம்? அது ஒரு இருள். கசப்பு இருக்கா? நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஓ, பிசாசு வந்திருக்கிறான், கசப்பை கொண்டு வருகிறான். உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்களா? அவங்கள போய் கை கொடுத்து அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. பேச மாட்டாங்க, நீங்கள் போய் பேசுங்க. எது உங்கள் செய்யணும் நீங்கள் செய்யுங்க. உங்களை வெறுக்கிறாங்களா நேசிங்க. அதாங்க வெளிச்சம். உங்களை குற்றப்படுத்தினா அவங்களை வாழ்த்துங்க. சபிக்கிறாங்களா அவங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் மூஞ்சை திருப்பிட்டு போகிறாங்களா போய் நின்று எப்படிமா நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டே எதனா வேணுமான்னு கேளுங்க. இதுதான் வெளிச்சம். நீ இப்படி திருப்பிட்டு போறியா? இப்போ எங்களுக்கெல்லாம் ரோசா இல்லையா? நான் இப்படி போகிறேன் திருப்பிட்டு. நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன். நீ மூஞ்சை இப்படி திருப்பிங்கன்னா நான் அது இருட்டுங்க. இருட்டை கண்டுபிடிச்சி வெளிச்சமாக்குங்க. பக்கமாக இருக்குது அது வெளியே தூக்கி போடுங்க. பொறாமை இருக்கு தூக்கி போடுங்க. சந்தேகத்தை தூக்கி போடுங்க. இதெல்லாம் இருள். தூக்கி போட்டுட்டு யார் மேலே சந்தேகம் வருதா கை கொடுத்து உன்னை நம்புறேன்னு சொல்லுங்க. உங்கள் சந்தேகம் ஓடி போட உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாயிடுவார். சந்தேகம் இருக்கலாம், அதனாலும் சொல்லி நம்புகிறேன், முழுசாக நம்புகிறேங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்லி பாருங்கள்.
உங்கள் வார்த்தையின்படி அப்படியே நடக்கும். அதான் இருட்டை ஓட்டுறது, வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. வெளிச்சத்தை கொண்டு வருது. கண்களை மூடுமா? நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. நான் உங்களுக்குள்ள ஒரு நீதியின் சூரியன் உடித்து இருக்கிறது.